2300 மீது 1700 நபர்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்க. அரசியல்வாதிகளோட தொடர்புல உள்ளவங்க அந்த 300 கடையும் எடுத்துக்குவான். ஆமா, மீது 1700 பேர் நடுத்தரமான மக்கள், நடுத்தரத்துக்கு கீழே உள்ள மக்கள்லாம் ரொம்ப பாதிப்புக்குள்ளான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. எந்த திட்டமா இருந்தாலும் கார்பரேட் உள்ள நுழைஞ்சிடறான், அதிகார வர்க்கம் உள்ள நுழைஞ்சிருது, அரசியல்வாதி உள்ள நுழைஞ்சிடான். இது இல்லாத மறைமுக அரசியலை இயக்கக்கூடிய சக்திகள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சிருவாங்க. 300 கடையும் என் கஸ்டடி தான், நான் எவனுக்கு கொடுப்பனோ அவங்க தான் கொடுப்பேன் அப்படின்னு இங்க அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இது உலக நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க திட்டம் செய்யறதுலாம் தவறு இல்லை, அதுல மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு மாற்று வழி என்ன? எல்லா மக்களுமே வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டுடைய உத்தரவுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இதுலயும் வருது, நல்லது செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் இருக்காங்க. அவங்க அப்படியே கொதிச்சு போயிருக்கிறாங்க. எங்களை வந்து தூக்கிட்டு நீ நல்ல பீச் எல்லாம் அவங்க சொல்ற கருத்து இதுதான், நீ பீச்சை சுத்தம் பண்ணு, நல்லா வச்சுக்க, அதெல்லாம் பரவாயில்ல, எங்க பொழப்புல மண்ணள்ளி போடாத அப்படின்னு அரசுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க. நீதி மட்டுமே நிலையானது. உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கு இது உங்கள் மயிலை மீடியா. நான் உங்கள் மயிலை யாசின், மயிலை கமருதி. ஆனா இப்ப பீச் வியாபாரிகள் இருக்காங்கல்ல, ஆமா, அந்த கடைகள் எல்லாம் வந்து அப்புறப்படுத்த சொல்லி கோர்ட்டினுடைய உத்தரவு வந்ததாக தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி அந்த கடைகள் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தினா குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அந்த கடைகளை வந்து வழங்குவாங்க. அப்ப பெரும்பான்மையான கூலி வியாபாரிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதாவது சில நாட்களுக்கு முன்பு ஹைகோர்ட்டுடைய உத்தரவு வந்தது, பீச் வியாபாரிகளை ஒழுங்குபடுத்தணும், அதை முறைப்படுத்தணும். இப்ப அதிகமா வியாபாரிகள் இருக்காங்கல்ல, இப்ப மெரினா பீச்ல இருந்து நம்ம லைட் ஹவுஸ் வரைக்கும் இப்ப பீச் வந்துருச்சு, வியாபாரம் கடை போடுறாங்க. சரி, எல்லாத்தையும் சேர்த்தா பெரிய கடை, சின்ன கடை, கையில வச்சு விற்கிறவங்க, இப்படி எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தா குறைஞ்சது ஒரு 2000 கடைகள் இருக்கும். சரி, எல்லாருமே வியாபாரிகள் தானே, கையில வச்சுட்டு பலூன் வித்துட்டு போவாங்க, இல்ல அந்த லைட் வித்துக்கிட்டு போவாங்க. 2000 கடைங்கிறது வந்து லைட் ஹவுஸ்ல இருந்து அண்ணா சமாதி வரைக்கும். அண்ணா சமாதி வரைக்கும் இல்ல, 2000 கடை வந்து உங்களுக்கு அண்ணா சமாதி அந்த லைன்ல 2000 கடை உங்களுக்கு இருக்குமா? இல்ல, அதுல வந்து 1000 கடை தான் இருக்கும். அப்படியா? அந்த ரோல 1000 கடை தான் இருக்கு. இது சம்பந்தமா ஒரு வியாபாரி என்கிட்ட சொன்னாரு, சரி இப்படி பிரச்சனை இருக்குங்க, இப்படி அங்க சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் அவர்கிட்ட கேட்டேன் சம்பந்தமா, எனக்கு இதுல வந்து கேட்கணும் என்ன விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போது அவர் எல்லா டீடைல்ஸ் சொன்னாரு. அதுலயே ஒரு 1000 கடை இருக்கும். அது இல்லாம மொத்த அங்கங்க செதறி ஒரு 1000 கடை இருக்கும். அங்கங்க சின்ன சின்ன ரோவா கடைங்க எல்லாம் இருக்கும். நம்ம இது இருக்குல்ல, லைட் ஹவுஸ் பக்கத்துல கூட ஒரு ரோ கடைங்க வந்து வருது. ஆமா, சரியா? அப்போ எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தா குறைஞ்சது 2000 பேர் அங்க பிழைக்கிறாங்க. 2000 குடும்பங்கள், 2000 தனி நபர்கள் கிடையாது, 2000 குடும்பம் பிழைக்குது. ஒரு கணவர் ஒருத்தர் போய் வேலை செஞ்சுட்டு வரனா அதுதான் அந்த குடும்பம் சாப்பிடுது. அது இல்லாம அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க, இப்படி எல்லாம் கணக்கு பண்ணா அது இன்னும் அதிகரிக்கும். ஒரு சின்ன சின்ன அந்த ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்காங்க, நம்ம பார்த்திருப்போம், அந்த தள்ளுவண்டி மாதிரி இருக்கும், அதுலயே வந்து கடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் 1-2 பேர் வேலை செய்யறாங்க, சப்ளை பண்றதுக்கு, அந்த பொருளுங்களை கழுவுறதுக்கு. அப்படிலாம் நம்ம கணக்கு பண்ணோம்னா இன்னும் அதிகரிக்கும். பீச்சை நம்பி வாழக்கூடிய மக்கள் அது 5000க்கு மேல அது என்ன செய்யும், அது வந்து அதிகரிக்கும். இப்ப இந்த சூழல்ல தமிழக அரசு ஒரு 6 மாசத்துக்கு முன்பே வந்து ப்ளூ பிளாக் அங்கீகாரம் வாங்கணும், நீலக்கொடி அங்கீகாரம்னு சொல்லுவாங்க. அது உலக லெவல்ல வந்து குறிப்பிட்ட பீச்சுகளுக்கு தான் நம்ம வந்து அதை 10 விரலுக்குள்ள எண்ணிடலாம். அதுல வந்து முதல் முறையாக இருக்க ப்ளூ பிளாக்னா அதனுடைய அர்த்தம் என்ன, அது என்ன கேட்டகரினா அந்த ப்ளூ பிளாக் வந்து கொடுப்பாங்க. அதுதான் அந்த ப்ளூ பிளாக்ன்றது. இப்ப இந்த ஹோட்டல்கள்லாம் இருக்குல்ல, 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கு, 3 ஸ்டார் இருக்கு, 7 ஸ்டார் இருக்கு. 3 ஸ்டாருக்கு என்னன்னா அதுக்குள்ள அந்தஸ்து இருக்கும். அவங்க என்னென்ன ஒரு இதெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த 3 ஸ்டார் 5 ஸ்டார் அவங்களா போட்டுக்கலாம் முடியாது. இது 5 ஸ்டார் ஹோட்டல்னு ஒருத்தன் எழுதி போட்டுக்கிட்டு சும்மா ரோட்ல ஏதாவது ஒரு கடைக்கு வேணா இது A1 5 ஸ்டார் ஹோட்டல் அவனா போட்டுக்கலாம். அது வேற விஷயம். பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள அங்கீகாரங்கள்லாம் உலக லெவல்ல அதையும் வந்து அதெல்லாம் இருக்கணும், அப்படி இதெல்லாம் இருக்கணும்னு அவன் சொல்லுவான். பார் இருக்கணும், நீச்சல் குளம் இருக்கணும், என்ன கேம்ஸ் விளையாடுறது, அந்த பில்லியர்ட்ஸ் கேம்ஸ் விளையாடுறது இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாதான் அது 5 ஸ்டார் அந்தஸ்துக்கே வரும். இல்லாட்டி அது 3 ஸ்டாருக்கு போயிடும். குறிப்பிட்ட ரூம்கள் இருக்கணும், அந்த ரூம் தங்க விடுதிகள் ரூம் இருக்குல்ல, ஒரு ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டல்லயே ரூம்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கணும். இதுக்கெல்லாம் மிஞ்சியதான் 7 ஸ்டார். அதுல வந்து எல்லாமே இருக்கும். ஒரு மனுஷன் என்னென்ன அவன் நினைக்கிறானோ, எதை எதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறானோ, ரொம்ப ஆடம்பரமா மாது விருந்து எல்லாமே, மாது எல்லா வஸ்துக்களுமே அங்கே கிடைக்கும். அந்த மாதிரி அதுலதான் அந்த மாதிரி 7 ஸ்டார் ஹோட்டல்கள்ல தான் இந்த அதிபர்கள்லாம் போய் தங்குவாங்க. ஒவ்வொருத்தர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க தங்குறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்கள்ல தான் தங்குவாங்க.
இது அமெரிக்கால 7 ஸ்டார் ஹோட்டல்கள் ரொம்ப அதிகம். ஐரோப்பிய கண்ட்ரிகள்ல வந்து 7 ஸ்டார் ஹோட்டல்கள் அதிகமாகவே இருக்கு. சரியா? அப்ப இதுதான் இந்த இவங்க வச்சிருக்க ஒரு அளவுகோல். 3 ஸ்டார்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, 7 ஸ்டார்னா அதுக்கு தகுந்த மாதிரி, இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கீகாரங்கள்லாம் இருக்கு. இதே மெத்தட்ல தான் இந்த ப்ளூ பிளாகும் வருது. நீலக்கொடி, தமிழ்ல சொன்னா நீலக்கொடி அங்கீகாரம். இந்த அங்கீகாரத்துக்காண்டி தமிழக அரசு அப்ளை பண்ணிருந்தது. தமிழக அரசு முயற்சி எல்லாம் சரிதான். ஏன்னா அந்த நீலக்கொடி அங்கீகாரம் இருந்தா ப்ளூ பிளாக் பீச் அப்படின்னு சொல்லி அவங்க வேர்ல்டு லெவல்ல தட்டி பார்த்தாங்க. நம்ம மெரினா பீச்சையும் காட்டும். இப்போ இவங்க எல்லாம் வராங்கல்ல, வெளிநாட்டு காரங்க எல்லாம் வராங்கல்ல, பயணிகள் எல்லாம் வராங்க. ஆமா, அமெரிக்கால இருந்து வராங்க, பல நாடுகள்ல இருந்து வராங்க. அவங்க எல்லாம் பீச்சை வந்து ரொம்ப விரும்புவாங்க. அந்த இது சன்பாத் எடுக்கிறதுக்கு கொள்றதுக்கு அதுக்காண்டி எல்லாம் வந்து பீச்சுக்கு வருவாங்க. பீச் அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். அதனாலதான் அந்த கடற்கரை ஓரமா தான் நம்ம பாக்குறோம்ல, ஆங்கிலேயருடைய கட்டடங்கள் எல்லாம் அங்கேதான் கட்டப்பட்டிருக்கு. அது சாந்தம் சர்ச்சா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு மேல நம்ம எல்லாம் கணக்கெடுத்து அலுவலகங்கள் கூட எல்லாமே ஆமா அப்படிதான் இருக்கும். சரியா? ஆமா, அந்த அவங்க ரொம்ப பீச்சை விரும்புவாங்க. ஆங்கிலேயர்கள் கடற்கரை விரும்பிகள். இது வந்து உலக லெவல்ல உள்ள ஒரு விஷயம். இந்த விஷயங்கள் வந்து இந்த ப்ளூ பிளாக் விஷயத்தை வந்து அரசு கோரிக்கை வைத்ததெல்லாம் தவறு கிடையாது. அதுக்கு நம்ம கடற்கரையை முன்னேற்றணும், நல்லா இருக்கணும்னு நம்மளே நம்ம இங்க போயிருக்கும் போதுதான் நம்ம வந்து அதை விரும்பி இருக்கோம். அப்படிதானே? நம்ம போய் இங்க உட்கார போகும்போது என்னப்பா கடல் இப்படி இருக்கு, அந்த சோளத்தை இது பண்றாங்கல்ல, வறுக்கிறாங்கல்ல, சோளத்தை சுத்துறாங்கல்ல, அந்த கறியெல்லாம் அங்கேயே அப்படியே கொட்டிடுவாங்க. நம்ம உட்கார்ந்து பார்த்தாலே நம்ம கையை வச்சு அப்படி சும்மா அப்படி கிண்டிக்கிட்டு இருந்தாலே அந்த கறி துண்டுகள்லாம் வரும். அப்படி கருப்பாகும் அந்த இடம். பீச்சை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மணலை பார்க்கும் போது ஒரு கருப்பா அந்த மணல் ஆகுறதுக்கு இவங்க மக்களுடைய பொடுபோக்குனால அங்கே கறி துண்டெல்லாம் கூட்டிடுவாங்க, குப்பையெல்லாம் அங்கேயே போட்டுருவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். அப்போ பீச் மண்ணுடைய கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த இதெல்லாம் இல்லாம ப்ளூ பிளாக்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு கடற்கரை. ஆமா ஆமா, அவன் எல்லாத்தையுமே பார்ப்பான். அவன் வந்து எதிர்காலத்துல வந்து பீச்சுக்கு போனாலே காசு அப்படிங்கிற மாதிரி டிக்கெட் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் போட்டுருவாங்க, வாய்ப்பு இருக்கு. போட்டுட்டோம், அவங்க செய்யட்டும், அதெல்லாம் தவறு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும், நிறைய ஆட்கள் போடணும்ல. அவன் மண்ணெல்லாம் ஜலிச்சு திருப்பி அவன் சுத்தப்படுத்தணும். ப்ளூ பிளாக்ல வந்து அதுல ஒரு விஷயம் என்னன்னா மண்ணு சுத்தமா இருக்கணும். இப்ப இருக்கிற மாதிரி மண்ணு குப்பையும் கூடமா அந்த கறி துண்டு அது இது கண்ட குப்பைகள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. கிளியரா மண்ணு வந்து அப்படி வெள்ளி மண்ணு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் அது இருக்க. ஏன்னா அப்படிதான் வெளிநாடுகள்லாம் இருக்கு பெரும்பாலும் நம்ம பாக்குறோம். ஏன் இங்க இருக்கிற கேரளாவில் உள்ள சில பீச்சுக்கு நல்லா அந்த மண்ணை பார்த்தோம்னா, எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இதே பீச்ல மண்ணை போய் எடுத்தாலே அது வெள்ளையே அப்படியே வெள்ளி மண்ணு மாதிரி இருக்கும். நான் என்னுடைய வயசுல, நான் குழந்தை பருவத்தில் நான் பீச்சுக்கு போயிருக்கும் போது 10-12 வயசுல அப்படி போயிருக்கும்போது அந்த மாதிரி இருந்த பீச் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமா இருக்கு. அதை கவர்மெண்ட் சரி செய்யணும்னு சொல்றாங்க. சரி செய்யறதுக்காக அந்த ப்ளூ பிளாக வாங்கி அது இன்னைக்கு அந்த கொடைகள்லாம் வச்சிருக்காங்க. அந்த இதுல மூங்கில்ல கொடைகள், கடலை வந்து உயரமா பாக்குறதுக்காண்டி அதுக்குள்ள மேடைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. நடந்து செல்றதுக்கு ஒரு பாலம் வச்சிருக்காங்க. ஆமா, ஒரு பாதை மாதிரி அது வச்சிருக்காங்க. நிறைய அவங்களும் செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோமா விமர்சிக்கிறோமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் அவசியம். சுற்றுலாத்துறைன்றது ரொம்ப முக்கியமானது. அது வந்து வளரணும். பல நாட்டு மக்கள் அந்த பீச்சுக்கு வரணும். இதுல வந்து நம்ம எந்த மாற்று கருத்தும் கொள்ள முடியாது. ஆனா இங்க எது பிரச்சனை ஆகுது, எதனால வந்து நம்ம இந்த விஷயத்தை இன்னைக்கு பேசுறோம்னு சொன்னாலே, அங்க வந்து இந்த குறைஞ்சது ஒரு 2000க்கு மேல வியாபாரிகள் இருக்காங்க. நான் சொன்னேன், அந்த வியாபாரிகளுடைய கடைகள்ல வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்த்தா அது கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 குடும்பங்கள் வரை அது வந்துடும். சரியா? அப்ப அந்த மாதிரி இருக்க சூழல்ல இவங்க இந்த ப்ளூ பிளாக்ல வந்து இந்த கடைகளையும் ஒழுங்குபடுத்துறாங்க. இந்த ப்ளூ பிளாக் திட்டத்துல, நீலக்கொடி திட்டத்துல இந்த கடைகளையும் ஒழுங்குபடுத்துறாங்க. இது ஹைகோர்ட் வந்து எப்படி உத்தரவிட்டு இருக்குன்னு சொன்னா, அந்த கடைகள் வந்து எப்படி இருக்கணும், அந்த இப்படி வளைஞ்சு போவோம்ல பாதைகள், மலைப்பாதைகள்லாம் எப்படி வளைஞ்சு வருவோம், எஸ் மாதிரி. இந்த எஸ் வடிவுல நீங்க வந்து என்ன செய்யணும், கடையை வந்து எஸ் வடிவுல வைக்கணும். எஸ் வடிவுல எங்க வைக்கணும்னு சொன்னா, மெரினா பீச் இதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப இருக்குது இல்ல எம்ஜிஆர் சிலைக்கு கருணாநிதி அந்த அடக்கஸ்தலத்துக்கு பின்னாடி இருக்குல்ல மெரினா பீச் கடைகள் இருக்குல்ல, அங்கே ஆரம்பிச்சு பட்டினம்பாக்கம் வரைக்கும் அப்படி இருக்கணும். பட்டினம்பாக்கம் வரைக்கும் கொண்டு வர போறாங்க. பீச்சை வந்து அகலப்படுத்துறாங்க. இங்க நொச்சிக்குப்பத்துல இங்க இதெல்லாம் வந்து ஒரு கச்சா முச்சான் கிடக்குல, அதுக்குதான் அந்த மீன் கடையெல்லாம் கூட தனியா ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் வந்துருச்சு, மீன் கடைலாம் அந்த சைட்ல இருக்காது. எல்லாத்தையும் எடுத்துட்டு பட்டினம்பாக்கம் வரைக்கும் இந்த பீச் வந்து வரப்போகுது. சரியா? இவ்வளவு அகலப்படுத்த போறாங்க. அப்ப பட்டினம்பாக்கம் வரைக்கும் நீங்க வந்து கடையை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு வந்து கோர்ட் வந்து உத்தரவிட்டு இருக்கு. கோர்ட் இது உத்தரவிட்டதுல சரி, நம்ம இதுல வந்து நம்ம பெருசா நம்ம இதுல கருத்து சொல்ல முடியாது. ஆனா அவங்க சொன்னது என்னன்னா, இப்ப 2000க்கு மேற்பட்ட கடைகள் இருக்குல்ல, இந்த கடைகள்ல 300 கடைக்கு தான் அலவுடு அப்படிங்கிறாங்க. இந்த 300 கடையை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒண்ணு வந்து விளையாட்டு பொருட்கள் உள்ள டாய்ஸ் கடைகள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன அந்த குழந்தைகளுக்கான டாய்ஸ்கள் இருக்குல்ல, ஆமா, பீச்ல போறது திடீர்னு குழந்தாடுவோம், அது என்னென்ன பொருளை போட்டு விற்பாங்களோ அந்த கடைக்காரங்களுடைய இது டாய்ஸ் கடை. அதுக்கு அடுத்து சாப்பிடுற கடை, ஸ்நாக்ஸ் சம்பந்தப்பட்டது, சோளம், சுண்டல் ஏதாவது வேணா இருக்கலாம்.
எனி ஒன் எது வேணாலும் நீ வச்சுக்கிட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து ஃபேன்சி கடை, இப்ப இவங்களுக்கு லேடிஸ்களுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ஃபேன்சி ஐட்டம், கம்மல் அது இதெல்லாம் விற்பாங்க, ஜுவல்லர்ஸ், இமிடேஷன் ஜுவல்லர்ஸ், சரியா? இந்த கடைக்கு, இந்த 3 கடைக்கு தான் பர்மிஷன். சரி. ஆனா வந்து அந்த பீச்ல அடர்த்தியா கடைகள் இருக்குல்ல, அந்த நடப்பாதை, அதுக்கு அங்கேதான் மக்கள் அதிகமா போவாங்க. ஆமா, மத்த பீச்சுக்கு எல்லாம் வியாபாரமும் வரும், மக்கள் விரும்பி வருவாங்க. ஆமா, பல கடைகள் இருந்தாதான் அவங்க எதையும் ஒரு வாங்கணும், ஒண்ணுமே எது பர்ச்சேஸ் பண்ண வேணா இன்னைக்கு அவங்க போனாலும் ஏதாவது ஒரு பொருள் அவங்களை வந்து கவரும். அங்க வந்து எல்லா பொருளுமே இருக்கு, துணி கடைகள் இருக்கு, இந்த பீங்கா பொருட்கள் இருக்கும்ல, கப்சாசர், அது இது சாப்பிடுற தட்டு, அந்த கடைகள்ல இருக்கு பொருட்கள், சங்கு, மாலை, அதுதான் வந்து பூர்வீகமான பொருள். ஆதி காலத்துல ஒருத்தர் அந்த இடத்துல என்ன வித்தான்னு சொன்னா அந்த சங்கு சிப்பியை தான் வித்தான். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வயசு கம்மியா, அதனால உங்க ஞாபகம் இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் பார்த்த வகையில நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது அங்க என்ன கடைகள் இருந்துச்சுன்னா அந்த சங்கு சிப்பி கடைகள் தான் முழுக்க இருந்துச்சு. இன்னைக்கு இந்த ப்ளூ பிளாக் திட்டத்துல, நீலக்கொடி திட்டத்துல இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இதுல அந்த கடைகளே வைக்க முடியாது. அப்போ அது சம்பந்தப்பட்ட தொழில்கள், அது சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. இதோட பாதிப்பை பின்னாடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா நிறைய பேர் பாதிக்கிறாங்க. அப்ப அந்த வியாபாரம் படுக்கும் போது அதை செய்யற ஹோல்சேல் வியாபாரி பாதிக்கிறான், ரீட்டைல் வியாபாரி பாதிக்கிறான், அதை விற்கிறவன் பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி இதுல வந்து நிறைய பாதிப்புகள் வந்து வருது. நம்ம வந்து வெறும் இந்த 300 கடையா சுருக்கிறதுனால வர பாதிப்பு மாத்திரம் இல்ல, பின்புலத்துல மிக அதிகமான பாதிப்புகள் வந்து இதுல வந்து இருக்கு. 2300 மீது 1700 நபர்கள் வந்து இதனால பாதிக்கப்படுவாங்க. ஆமா, இன்னும் சொல்ல போனா கூடுதலா அந்த 300 பேருமே வந்து யாருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, அதாவது வந்து வசதி வாய்ப்புகள் உள்ளவன், இரண்டாவது வந்து அரசியல்வாதிகளோட தொடர்புல உள்ளவன் அந்த 300 கடையும் எடுத்துக்குவான். ஆமா, அப்ப மீது 1700 பேர் நடுத்தரமான மக்கள், நடுத்தரத்துக்கு கீழே உள்ள மக்கள்லாம் அவங்களுடைய நிலைமை ரொம்ப பாதிப்புக்குள்ளான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஆமா, கண்டிப்பா இதுதான் நடக்கும். ஏன்னா தமிழக அரசியல் அப்படிதானே போய்கிட்டு இருக்கு. எதுவா இருந்தாலும், எந்த திட்டமா இருந்தாலும் கார்பரேட் உள்ள நுழைஞ்சிடறான், அதிகார வர்க்கம் உள்ள நுழைஞ்சிருது, அரசியல்வாதி உள்ள நுழைஞ்சிடான். இது இல்லாத மறைமுக அரசியலை இயக்கக்கூடிய சக்திகள் இருக்குல்ல, அவங்க எல்லாம் உள்ள நுழைஞ்சிருவாங்க. இந்த 300 கடை என் கஸ்டடி தான், என்ன நான் எவனுக்கு கொடுப்பேனோ அவங்க தான் கொடுப்பேன் அப்படின்னு இங்க அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு குரூப் இது உலக வேற நுழைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 300 கடையை கூட எப்படி வைக்கணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த 3 கடையா, இந்த டாய்ஸ் கடை, இந்த கடை சாப்பாட்டு கடை, ஃபேன்சி கடை, இந்த 3 கடையுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதுக்கு நடுவுல கேப் வந்து 100 அடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி தள்ளி தள்ளி பட்டினப்பாக்கம் வரைக்கும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த பாரம்பரிய பீச் வியாபாரிகள் இருக்காங்கல்ல, கடற்கரை வியாபாரிகள், அவங்க வந்து இதுல வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடுமையான 300 கடையில தான் நாங்க 2000 கடைகளுக்கு மேல இருக்கோம். அங்கேயே 1000க்கு மேல இருப்பாங்க. சதுரி அங்கங்கே துண்டு துண்டா நிறைய கடைகள். நம்ம அந்த ரோடு ஃபுல்லா கடை தானே இருக்கும். பீச் ரோடுக்கு உள்ள கல்ல வெளியே பாத்தீங்கன்னா அந்த பங்க் கடைகளா, சாப்பாடு கடைகள் வரிசையா இருக்கும். அந்த எறா இது ஃப்ரைட் ரைஸ் விற்பாங்க, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் விற்பாங்க, மீனை பொரிச்சு விற்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரிசையா இருக்கும், நம்மளே பார்த்திருக்கோம். அப்ப அந்த கடைகள்லாம் கூட அடிபடுது. அந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த மக்களுக்கு இவங்க என்ன மாற்று வழி வச்சிருக்காங்க அப்படின்னு கோர்ட்டும் சொல்லல. ஏதாவது ஒரு திட்டத்துல பாதிக்க, நீங்க திட்டம் செய்யறதுலாம் தவறு இல்லை, அதுல மக்கள் பாதிக்கப்படும் போது அவங்களுக்கு மாற்று வழி என்ன, அதை வந்து இன்னும் வந்து இவங்க அறிவிக்காம இருக்காங்க. இதனால அந்த பாரம்பரியமா பீச் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த மக்கள் இவங்க எல்லாம் இன்னைக்கு நேரத்துல இல்ல, 50 வருஷத்துக்கு மேல வரைக்கும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. 50 வருஷம் எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல வந்து முதல்ல ஒரு கடை தரக்கடையா ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அது பீச்ல தான். அதுக்கு அடுத்துதான் மத்த இடங்கள்ல, பீச்ல இருந்து தான் அந்த சின்ன சின்ன கடைகளே உருவாகுது. அந்த பட்டாணி சுண்டல் விற்கிறோம் சொல்லிட்டு பசங்க வச்சுட்டு இப்ப அவங்க எல்லாம் காணும். அந்த பசங்க இருக்காங்களா? ஆமா, இல்ல இப்ப இல்ல, அதெல்லாம் கடைகளா மாறிடுச்சு. அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அதை வச்சு நிறைய திரைப்படங்கள், அதை வச்சு நிறைய ஜோக்குகள், ஏன்னா சும்மா லவ் பண்ண விடுறா, நீ ஏன்டா சும்மா அந்த தொல்லப்படுத்துறன்ற மாதிரி ஜோக்குகள் எல்லாம் வந்து நிறைய வரும். அப்போ அந்த மாதிரி அந்த பட்டாணி சுண்டல் வித்துக்கிற பசங்க எல்லாம் இப்ப வர்றது கிடையாது. அப்போ அந்த மாதிரி இப்ப எல்லா மக்களுமே வந்து இன்னைக்கு இந்த ஹைகோர்ட்டுடைய உத்தரவுனால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது அரசு வந்து இதுக்கு நல்ல தீர்வுகளை தரணும்னு சொல்லிட்டு அனைவருமே வந்து இதை கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்க உள்ள வியாபாரிகள் எல்லாம் வந்து அந்த தொகுதி வந்து நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இதுலயும் வருது. அதனால அவரு நல்லது செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையில மக்கள் இருக்காங்க. இல்லாட்டி அவங்களுடைய பாதிப்புகள் வந்து தேர்தலுக்கு அவங்களுக்கு வந்து வேற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க. அந்த நிலைமையில இருக்காங்க. அவங்க அப்படியே கொதிச்சு போயிருக்கிறாங்க. எங்களை வந்து தூக்கிட்டு நீ நல்ல பீச் எல்லாம், அவங்க சொல்ற கருத்து இதுதான், நீ பீச்சை சுத்தம் பண்ணி நல்லா வச்சுக்க, அதெல்லாம் பரவாயில்ல, எங்க பொழப்புல மண்ணலி போடாத அப்படின்னு அரசுக்கு என்ன செய்யறாங்க, அவங்க கோரிக்கையா வைக்கிறாங்க. இந்த காணொலி வாயிலாக தமிழக அரசுக்கு மயிலை மீடியா சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பாதிக்கப்படக்கூடிய அந்த வியாபாரிகள், பீச் வியாபாரிகளுக்கு நீங்க மாற்று இடம் கொடுத்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு வேற ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த மீடியாவின் சார்பாக நாங்க கோரிக்கையாக வச்சுக்கிறோம்.
இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்கள்.